சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருப்பவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாண்பமை நீதிபதி திரு வி தனபாலன் அவர்கள் மற்றும் மாண்பமை நீதிபதி உயர் திரு கே வெங்கட்ராமன் அவர்கள். இவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருப்பவர்கள் நான் பெரிதும் மதிக்கும் டாக்டர் அபய் நடராஜன் இன்னைக்கு வரல மற்றும் பிரபல வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள். திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் எங்கள் குடும்ப நண்பர். அவரது தாயார் என்னை தன் மகன் போலவே அன்பு செலுத்தி வந்தார். இவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் திரு எம் கிருஷ்ணசுவாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது தவிர வழக்கறிஞரும் கூட. இவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதை நாங்கள் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகின்றோம். மூத்த வழக்கறிஞர் காந்தி இலக்கிய ஆர்வம் கொண்டவர், பொதுநல பணிகளில் ஈடுபட்டு வருபவர். பல அமைப்புகளில் இவருடன் பணியாற்றி வருகிறேன். ஒரு சகோதரராக பழகும் உயர் திரு ஆர் காந்தி அவர்களையும் மூத்த வழக்கறிஞர்கள் தியாகராஜன் அவர்களையும் என்ற வழக்கறிஞர் என்ற முறையில் பொதுநல தொண்டர்கள் என்ற முறையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர்கள். இவர்களது பங்கேற்பு இந்த விழாவிற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கின்றது. இவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழா நடைபெறுவதற்கு மூல காரணமும் முழு முதல் காரணமும் என் இனிய நண்பர் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்களே. இவர் நடத்தும் சட்டக்கதிர் இதழின் வாசகன் நான். தமிழில் சட்ட நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக வாதாடி வருபவர். அதற்கெனவே கருத்தரங்கள் நடத்தியவர். இவர் தொகுத்துள்ள இந்த நூலில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள், முன்னாள் சட்ட அமைச்சர் உயர் திரு துரைமுருகன் போன்றவரது கட்டுரைகள் உள்ளன. தமிழில் வழக்குகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக உயர் திரு வி.ஆர். சம்பத் அவர்கள் சட்ட மேதைகளின் முன்பு சமர்ப்பித்துள்ள அபிடவிட் இது என்று சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் அனைவரும் மீண்டும் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். சட்டக்கதிர் நிறுவனரும் ஆசிரியருமான வழக்கறிஞர் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்கள் விழாவின் நோக்கம் குறித்து அறிமுக உரையாற்றுவார்.